இந்த வனத்திற்கு வந்தவுடன் ஆஹா, என் மனது மிகவும் அமைதியாக இருக்கிறதே. இங்கு அபரிமிதமான சுகமும் உற்சாகமும் கிடைக்கிறதே. அதோ அங்கே ஒரு ஆசிரமம் தெரிகிறது, அங்கே போய் பார்ப்போம். முனி அவனை நன்றாக வரவேற்று உபசரித்தார். வாருங்கள் வாருங்கள் மகாமன்னரே, நீங்கள் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இங்கு தங்கி பயன்பெறலாம். என்னுடைய நகரம், பிரஜைகள், சேவகர்கள், பக்கத்து யானை, எனது பொக்கிஷம், நிதி, இந்த சர்வமும் என்ன ஆயிற்றோ? அதே சமயம் அவன் ஒரு மனிதனை பார்க்கிறான். உங்கள் மனது வேதனையுடன் இருப்பது போல் இருக்கிறதே, என்ன ஆயிற்று? ஏன் துக்கமாக உள்ளீர்கள்? நமஸ்காரம். என் பெயர் சமாதி. நான் தன்வந்த குலத்தில் பிறந்தவன். என்னுடைய பாரியாலும் பந்துக்களும் என் செல்வத்தின் மேல் மிகவும் ஆசைப்பட்டு என்னை அவமானப்படுத்தினார்கள். அதனால நான் துக்கப்பட்டு வனத்தை நோக்கி வந்தேன். நான் சோகத்துடனும் மனசஞ்சலத்துடனும் இருந்தாலும் என்னோட மனசு அவ மேல உள்ள பாசத்துல அவ சிந்தனையாவே. உங்கள் நிதி மேல்தான் அவர்களுக்கு பிரீத்தி. நீங்கள் ஏன் அவர்களை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்க சொன்னது எல்லாமே சரிதான். அவளுக்கு என்னோட நிதி மேலதான் ஆசை. ஆனா எனக்கு அவ மேல பிரேம. நான் என்ன செய்யறது? எல்லாரும் என்னை ஏமாத்தினா கூட என்னோட பிரேம கொஞ்சம் கூட குறையல. மனசு அவ மேலதான் இருக்கு. அதனால மனசு கலக்கம், துக்கம் உண்டாருது. என்ன பண்றது? ரெண்டு பேரும் சுமதி முனியை சந்திக்க சென்றார்கள். மனசு, புத்தி, இந்திரியம், வெல்த், தனம் இவை மூலமாக மோட்சம் அடைய முடியும். ஆனா இந்த காம குரோதம் மனத்தை அடக்க முடியாம அலைகிறது. முனிவர்கள் அவர்களை வரவேற்று உபசாரம் செய்து பல கதைகளையும் பேசினர். முனிவரே, என்னோட மனது ரொம்ப துக்கமாக இருக்கிறது. நான் புத்திசாலியாக இருந்தும் என் மனதை அடக்க முடியவில்லை. பல பல காரணங்களால் நான் அரசை இழந்தேன். ஆனால் அதன் மீது உள்ள அபிமானம் சிறிதும் குறையவில்லை. அதே போல் இந்த வைஷ்யனும் அப்படித்தான். தன் சொந்த பிள்ளைகள், மனைவி, சுற்றத்தார் அவனுடைய பொருளை எடுத்துக்கொண்டனர். ஆனால் அவர் மேல் உள்ள பிரீத்தியால் மனசு அங்கேயே இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? பிரம்மத்தை நோக்கி போனான். தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக சுமேதஸ் ஞானம் கொடுக்கிறார். ஒவ்வொரு ஜந்துக்களுக்கும் ஒவ்வொரு விதமா அறிவு இருக்கு, விஷய ஞானம் இருக்கு. மனுஷாளுக்கும் மிருகம், பறவை எல்லாத்துக்கும் சமமான அறிவு இருக்கு. மனுஷாளுக்கு எப்படி சாஸ்திர ஞானம் உண்டோ அதே போல விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அந்தந்த இனத்திற்கு தேவையான ஞானம் இருக்கு. சாப்பிடுறது, தூங்குறது, பயம், அறிவு எல்லாமே விலங்குகளுக்கும் மனுஷாளுக்கும் சமமாகவே உள்ளது. ஆனால் பறவை தன் குஞ்சுகளுக்கு அதோடைய வாயில பிரேமையினால உணவு ஊட்டுறது. மனுஷாலும் பிரேமையோட இருக்கா. ஆனா பேராசை, பிரதி உபகாரத்தை அந்த குழந்தைகளிடமிருந்து கிடைக்கும்னு நினைச்சுட்டு அதை செலுத்துறா. குழந்தைகிட்ட மட்டும் இல்ல, எல்லார்கிட்டையும் பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்கிறா. அவ இந்த மாயையில சிக்கே இருக்கா. நான் எனது என்ற அபிமானம் எல்லோரிடமும் இருக்கு. ஆனால் இந்த மாயையினால சம்சார லௌகீக தொழில் மாட்டிண்டு இந்த மகாமாயா மகாவிஷ்ணுடைய யோகனத்தையும் இருக்கா. இந்த தரணியை மோகமடையும்படி செய்யறா. இதுல வியப்பதற்கு ஒண்ணுமே இல்ல. முனி சிரேஷ்டரே, அவள் யார்? அவள் எப்படி பிறந்தாள்? அவள் வந்த காரணம் என்ன? அவளுடைய கருணை, ஸ்வபாவம், அவள் ஸ்வரூபம் என்ன என்பதை நீங்கள் சொல்லி கேட்க ஆவலாக இருக்கிறது. அகிலலோக ஸ்வரூபியான இந்த மகாமாயா நித்தியமானவள், நிச்சயமா இருப்பவள், முடிவு இல்லாதவள். அவளுடைய உற்பத்தி பல வகை. அதை சொல்றேன் கேளு. அவள் நித்யா, ஆனாலும்
எப்பொழுதெல்லாம் அவதரிக்கிறாளோ தேவர்களின் சுகத்திற்காக அப்பொழுது முதல் இப்பிரபஞ்சத்தில் தோன்றினாள் என கூறலாம். ஒரு சமயத்துல இந்த லோகம் அப்போமயமாக இருக்கும் போது விஷ்ணு யோகனத்திலே பண்ணி கொண்டு இருக்கும் போது அவருடைய காதில் அழுக்கில் இருந்து 2 அசுரர்கள் தோன்றினார்கள். அவர்கள் மது கைடப்பா என்று அழைக்கப்படுவார்கள். அவ பிரம்மாவை உபதரிக்க ஆரம்பிச்சுட்டா. உடனே பிரம்மா மிகவும் பயந்து ஆழ்ந்த நித்திரையில் இருந்த விஷ்ணுவை எழுப்ப முற்பட்டார். விஷ்ணுவின் சரீரத்தில் நித்ரா தேவியாகிய இந்த மகாமாயையை நான் ஸ்துதி பண்ண தொடங்குகிறேன். தவம் ஸ்வாகா தவம் ஸ்வதா துவம் ஹி வஷ்டகார ஸ்வராத்மிகா சுதா துவமக்ஷேர நித்யே த்ரிதா மாத்ராத்மிகா ஸ்திதா. மோகினி ஜெகன் மாதாவே விஷ்ணு விட்டு வெளியிடமா என்று யோக மாதாவின் மகிமையை சொல்லி சுதிக்க பகவானுடைய சரீரத்தை விட்டு தேவி பிரத்யட்சமாக எதிரில் வந்து வேண்டிய வரத்தை பிரம்மாவுக்கு கொடுத்து மறைந்தாள். மகாவிஷ்ணுவும் பிரம்மாவிடம் வந்த காரியம் என்ன என்று வினவினார். பிரம்மா, என்ன ஆயிற்று? ஏன் இந்த பதற்றம்? மகாவிஷ்ணுவே, தாங்கள் யோக நித்திரை பண்ணுகின்ற பொழுது உங்களுடைய கர்ணங்களிலிருந்து மதுகைடபர் என்று 2 அசுரர்கள் உருவாகினர். அவர்கள் இருவரையும் தாங்கள் தான் சமாளிக்க வேண்டும். மகாவிஷ்ணுவும் அந்த பொல்லாத அசுரர்களோடு 5000 வருட காலம் முஷ்டி யுத்தம் செய்தார். ஆனால் ஹரியால் அவர்களை ஜெயிக்க முடியவில்லை. மகாமாயா தன் விளையாட்டை இப்பொழுது ஆரம்பிக்கிறாள். அசுரர்களே, என்னால் உங்களை ஜெயிக்க முடியவில்லை. எனவே வரம் தருகிறேன் உங்களுக்கு. என்னது? நீ எங்களுக்கு வரம் தரப்போகிறாயா? யுத்தத்தில் தோற்றவன் வரம் குடிக்கிறேன் என்கிறான். உனக்கு நாங்கள் வரம் தருகிறோம், கேள். உங்கள் இருவரையும் வதம் பண்ண ஒரு வரம் வேண்டும். இப்பொழுது அறிந்து கொண்டோம் உமது சூழ்ச்சியை. அப்படி உமக்கு வரம் வேண்டும் என்றால் எங்களை இந்த தண்ணி இல்லாத ஸ்தலத்திலேயே தாங்கள் சமாரம் செய்து கொள்ளுங்கள். ஹரி உடனே அவர்களை தன் தொடையில் வைத்து தன்னுடைய சக்கரத்தினால் அவர்களை வதம் செய்தார். சிவாய. ஓம் நம சிவாய. ஒரு சமயம் மகிஷன் என்ற அசுரன் தபஸ்மிக்க பண்ணி வரமடைந்தான். அவன் 100 வருட காலம் எல்லா லோகத்தில் உள்ளவர்களை உபதரிச்சான். அதனால் மிக வருத்தப்பட்ட தேவர்களும் ரிஷிகளும் பிரம்மாவிடம் வந்து முறையிட்டனர். அவர் அவர்களை கைலாசத்திற்கு அழைத்து சென்றார். ஓம் நம சிவாய.
சிவாய. ஓம் நம சிவாய. சுவாமி, இந்த மகிஷன் எங்களை ரொம்ப உபதரிக்கிறான். எங்கள் ராஜ்யத்தையும் பிடித்துக் கொண்டான். தாங்கள் தான் இதற்கு ஒரு தீர்வு செய்ய வேண்டும். சிவன் மிகவும் கோபம் கொண்டார். जटाटवीकलज्जल प्रवाह पावितस्थलिङ्गलेवलम्ब्यलम्बिताम्बुजङ्गतुङ्गमालिकां डमट्टमट्टमट्टमट्टमन्निनादमट्टमर्वयं चकार चण्डताण्डवं तनूमनः शिवः शिवम्. அதே போல பிரம்மா விஷ்ணுவும் மிகவும் கோபம் கொண்டனர். அவர்கள் முகத்தில் இருந்து தேஜோ ரூபமாய் ஒரு ஒளி வந்து அது ஒரு பெண் உருவமாக மாறியது. மும்மூர்த்திகளும் மிகவும் கோபம் கொண்டனர். அவர்களுக்கு தெரியும் இந்த மகிஷனை அழிக்க மாபெரும் சக்தி வேண்டும் என்று. பின் அத்தனை தேவர்களும் அந்த பெண் உருவத்திற்கு ஆடை ஆபரணம் ஆயுதம் கொடுத்து மகிஷனை சம்பரிக்க தயார்படுத்தினார்கள். தேவனுடைய முகத்தில் இருந்த அம்மன் தேஜம் ரூபமாய் ஒன்று சேர்ந்து அத்தனை பேர்களின் தேஜஸை கழித்து அம்மன் பிரத்யட்சமாக வந்தார். எல்லா தேவர்களும் பணிந்து தங்கள் ஆயுதமும் கொடுத்தார்கள். அம்மன் அதை தன் 18 கையில் தரித்து சிம்ம வாகனத்தில் ஏறி மகாயுத்தம் பண்ண வந்தாள். அப்போது சிம்ம வாகனத்தில் ஏறிய அம்மன் ஆங்காரமாய் அட்டகாசமாய் 3 உலகங்களும் சிலிர்க்க சிரிக்கிறாள். அம்மாளும் மகிஷ சைன்யங்களும் ஆங்காரமாக யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் எல்லாம் ஆண்டு விட்டார்கள். பின் மகிஷன் வருகிறான் அம்மாளுடன் போர் புரிய. மகிஷன் அம்பாளின் வாகனமான சிம்மத்தை இம்சிக்க வரான். அதனால அம்பாள் ரொம்ப கோவப்பட்டு அவனை காக்கட்டுக்கு வரா. மகிஷனும் அம்பாளும் ஆங்காரமா யுத்தம் பண்றா. 3 உலகமே நடந்துருது. மகிஷன் என்ன பண்றான்னு சிந்து உருவம் எடுத்துக்கிறான். பின்ன கஜமுகம் எடுத்துக்கிறான். திரும்பி மகிஷமுகம் எடுத்துக்கிறான். திரும்பி என்ன பண்றான்னு மாநில ரூபம் எடுக்கிறான். பாதியும் இருக்கும்போது மனுஷனாவும் மனுஷனாவும் இருக்கும்போது அம்பாள் அவனுடைய கழுத்து மேல காலை வச்சு அவங்கள வதம் பண்ணிடுறான். தெரியாத மகிஷ சைன்ய வதமும் மகிஷ வதனம் மகிஷனையும் அம்பாள் வதம் பண்றான். அம்பாள் கால் ரூபம் எடுத்துக்கொண்டு மடிய வெட்டினாள் மகாதேவி. அதனால தேவர்கள் புஷ்பமாரி சொரிந்து அம்பாளை ஸ்துதி பண்றான்.
या देवी सर्वभूतेषु विष्णुमायेति शब्दिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु चेतनेत्यभिधीयते नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु बुद्धिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. தேவர்கள் எல்லாம் அம்பாளை நோக்கி சுதி பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இமவான் புத்திரியான பார்வதி கங்கையில குளிக்கிறதுக்காக வரா. இவ சுதி பண்றதை கேட்டு, இவள யார் சுதி பண்ணிட்டு இருக்கா? பார்வதி இந்த கேள்வியை கேட்ட உடனே அவளோட சரீரத்துல இருந்து ஒரு ஸ்திரீ வெளியில வரா. அவ பேர் கௌஷிகி. இவெல்லாம் ஒன்னதான் ஸ்துதி பண்ணிட்டு இருக்கா. அம்பாளுடைய இவரோட உடம்புல இருந்து வந்த கௌஷிகி அம்பாளுக்கு விடையளித்து விட்டு போயிட்டா. பின்ன பார்வதி காளிகாவா மாறி இமாலயத்தை நோக்கி தபஸ் பண்ண போறா. இமாலயத்துல அம்பாள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ சும்மன் நிசும்பனோட சேவகர்கள் சண்டனும் முண்டனும் அம்பாள பாக்குறா. இப்ப என்ன ஆகுதுன்னு பாக்கலாம். ஹே பெண்ணே, நீ யார்? நாங்க யாரு தெரியுமா? நான் சண்டன், இவன் முண்டன். நாங்க 2 பேரும் பெரிய பராக்கிரமசாலிகளான சும்பன் நிசும்ப சபையில இருக்கிறவா. எங்க ராஜா கிட்ட பலவிதமான பொக்கிஷம் இருக்கு. ஆனா உன்ன மாதிரி இருக்கும் ஸ்ரீரத்னம் இல்ல. ராஜாவுக்கு ஏற்றவள் நீ. அதனால நீ என்னுடைய ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும். என்னோட அல்ப புத்தியால நான் ஒரு சபதம் போட்டுட்டேன். யார் என்ன சண்டை போட்டு ஜெயிக்கிறாளோ அவளையே கல்யாணம் பண்ணிப்பேன்னு. சும்பனோ நிசும்பனோ யாரா இருந்தாலும் என்னோட போட்டி போட்டு சண்டையிட்டு என்னை ஜெயிச்சு கல்யாணம் பண்ணி. இப்போ சண்டனும் முண்டனும் அவளுடைய அரசர்களான சும்மன் நிசும்பன் கிட்ட போயிட்டு அந்த தேவியை பத்தி சொல்ல போறா. அரசி அரசி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. உங்களிடம் இல்லாததே இல்லை. இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் உங்களிடம் உள்ளது. ஆனால் ஒன்றே ஒன்றுதான் குறை. உங்களிடம் கன்னிகாரத்னம் தான் இல்லை. அவள் மேரு பர்வதத்தில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாள். அவள் அழகுக்கு ஈடே இல்லை. அந்த ஸ்ரீரத்னம் வேண்டும். அவளை கல்யாணம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓ அப்படியா? சரி, இப்போ அவகிட்ட சுக்ரீவங்கிற தூதுவன் அனுப்பலாம். அவ நயமா பேசி அவளை கூட்டிட்டு வர சொல்லலாம். சுக்ரீவன் திரும்பி வந்ததை பார்த்த பின்ன சும்பன் கோபப்பட்டு தூமலோச்சனனை தூதுக்கு அனுப்புறா. தூமலோச்சனையும் அம்பாள் பூங்காரம் பண்ணி அழிச்சுடுறா. தூமலோச்சன் வாண்டு போயிட்டான்னு கேட்ட உடனே சும்பனும் நிசும்பனும் ரொம்ப கோவப்படுறா. அதனால இப்போ சண்டனையும் முண்டனையும் ஆக்கர்ஷத்தோட அம்பாள் கிட்ட சண்டை போடுறதுக்கு அனுப்புறான். ஏய் சண்டா முண்டா, நீங்க 2 பேருமே இம்சை பண்ணியாவது அவளை கூட்டிட்டு வாங்க. இமாலயத்துல சண்டன் முண்டன் வரத பார்த்த காளிகா என்ன பண்றான்னு தன்னுடைய நெற்றியிலிருந்து காளிங்கிறவளை வெளியில கொண்டு வரா. அந்த காளி சண்டனையும் முண்டனையும் சம்ஹாரம் பண்றா. சம்ஹாரம் பண்ணி அத லலிதா தேவி முன்னாடி சமர்ப்பிக்கிறா. லலிதா அவளுக்கு சண்டமுண்டனை வதம் பண்ணினால சாமுண்டான்னு பேர் கொடுக்கிறா. சண்டமுண்டனை சம்ஹரித்த எங்கள் சாமுண்டியே நமஸ்காரம்.
சண்டமுண்டன் மாண்டு போனான் என்று கேட்டவுடன் சும்பனும் நிஷம்பனும் ரத்த பீஷனான தன் படை தலைவனை அம்பாளிட்ட போர் புரிய அனுப்புகிறான். ரத்த பீஜன் அம்பாள் கிட்டக்க சண்டை போடுறதுக்கு யுத்த களத்துக்கு வரான். அம்பாளும் ரத்த பீஜனும் ஆக்ரோஷமா சண்டை போடுறா. அம்பாள் அவனை வெட்டினா. ஆனா அவனுடைய ஒவ்வொரு ரத்த துளியிலிருந்தும் ஒவ்வொரு ரத்த பீஜனா முளைக்கலானான். அதனால அம்பாள் தன்னோட சக்திகளான பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, நாரசிம்மி, ஐந்திரி இந்த மாதிரி சப்த மாத்துக்களோடையும் சேர்ந்து சண்டை போடுறா. ஆனாலும் அவனுடைய ஒவ்வொரு ரத்தத்திலேருந்தும் ஒவ்வொரு ரத்த பீஜன் முளைக்கிறதுனால அம்பாள் காளியை பார்த்து விஸ்தீர்ணமா வாயை திறக்க சொல்றா. காளியும் தன்னுடைய வாயை திறந்து அவனுடைய ஒவ்வொரு ரத்த துளியும் வாரி விழுங்குறா. அதாவது ஒவ்வொரு ரத்த பீஜனையும் வாரி அவனுடைய விழுங்கிடுறா. அதனால ரத்த பீஜன் மாண்டு போயிடுறான். இப்படியாக ரத்த பீஜன் வதமும் நடந்து முடியறது. ரத்த பீஜன் மாண்ட உடனே ரொம்ப ஆக்ரோஷத்தோட நிஷும்பன் இப்ப அம்பாளோட போர் புரிய வரான். நிஷும்பனும் அம்பாளும் சப்த மாத்திருக்காவும் சேர்ந்து போர் புரியுறான். நிஷும்பன அம்பாள் அடிக்கிறா. அவன் கீழே விழுறான். ஆனாலும் திரும்பி எழுந்து வரான். அம்பாள் பொறுக்க முடியாம அவனோட தலையை வெட்டி சம்ஹாரம் பண்ணிடுறான். நிஷும்பனும் ஆண்டு போறான். தன்னுடைய சகோதரன் மாண்டு போயிட்டான்னு கேட்ட உடனே சும்மன் ரொம்ப ஆக்ரோஷம் ஆயிடுறான். அவனே இப்போ அம்பாளோட போர் புரியறதுக்கு வரான். யுத்த காலத்துல அம்பாள் தன்னோட சக்திகளோட இருக்கிறத பாக்குறான். ஏ பெண்ணே, நீ கர்வமா இருக்காய். உன்னோட பலத்துல எல்லாரோடையும் சேர்ந்து யுத்தம் பண்றது சரியில்லை. நான் ஏக்கம்டா. இவாள்லாம் என்னுள்ள அடக்கம். அம்பாள் இப்போ எல்லா சக்தியையும் தன்கிட்ட ஐக்கியம் பண்ணி சும்பனோட ஆங்காரமா யுத்தம் பண்ணி அவனையும் வதம் பண்றா. இப்படி எல்லா அசுரர்களையும் வதம் பண்ணி அம்பாள் தேவர்களை காத்து ரட்சிக்கிறார். தேவர்கள் மனமகிழ்ந்து அம்பாளை சுத்தி பண்றா. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே शरण्ये त्र्यम्बके गौरि नारायणि नमोऽस्तुते सृष्टिस्थितिविनाशानां शक्तिभूते सनातनि गुणाश्रये गुणमये नारायणि नमोऽस्तुते शरणागतदीनार्तपरित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवि नारायणि नमोऽस्तुते।
कृष्ण गोपिका जना प्रमद संकुला कृष्ण पंकजेक्षणा अमृतधारया कृष्ण संप्लुता इव कृष्ण तत्पुरोगता तदनु काञ्चना कृष्ण तत्कराम्बुजम् सपदि गृह्णति कृष्ण निर्विसङ्गितम् गणपयोदरे कृष्ण संविधाय सा उलग संवृता कृष्ण दत्तु शीशरम् तव विभोवरा कृष्ण कोमलम्बुजम् निजगलान्तरे कृष्ण पर्यवेशया जलसमुद्रतम् कृष्ण प्राणमारुतम् प्रतिनिरुन्धति कृष्ण पादिहर्षता अपगतत्रता कृष्ण कापि कामिनी तव मुखाम्बुजा कृष्ण भूगर्वितम् कृष्ण वाक्पङ्कजे चिरदती तथा कृष्ण पूर्णकामता विकरुणो वने कृष्ण संविधाय माम् अपगतोऽपिका कृष्ण त्वामिह स्पृशे इति सरोषया कृष्ण तावदेकया सजललोचनम् कृष्ण ईशिरो भवान् इति मुदाकुलैर्कृष्ण वल्लभी जनैः सममुपागतो कृष्ण यामुनेतटे मृदुकुचाम्बरे कृष्ण कल्पितासने शुश्रुतपासुरे कृष्ण पर्यशोभता सगपिता कृपा कृष्ण केति सर्वतो धृतदयोदया कृष्ण केचिदाश्रिते कपिचिदीर्षा कृष्ण मातुषेष्वती अभियो भवान् कृष्ण वल्लभी जनैः अरिकुमारिका राधे नैव संज्ञताम् कठिनतामयी राधे प्रेम कातरे मयि तु चेतसो राधे वेणुव्रतये रविदं मये राधे शुचिमान् भवान् अतिशम्यताम् राधे जीववल्लभा प्रियतमो जनो राधे नेदृशो मम दतिरम्यताम् राधे रम्ययामिनीशो अनुपरोदशी राधे चारभो विभो इति क्रियारिकम् कृष्ण मोदवेदुरै जगवधूजनै कृष्ण सागमारमन् कलित कौतुको कृष्ण रासकेलने गुरुपुरीपदे कृष्ण पाहि मां गजात् गुरुपुरीपदे कृष्ण पाहि मां गजात् गुरुपुरीपदे कृष्ण पाहि मां गजात्। श्री कृष्ण गोविंद हरे मुरारे हे नाथ नारायण वासुदेवा श्री कृष्ण गोविंद हरे मुरारे हे नाथ नारायण वासुदेवा देवकी नंदन तुमको वंदन रखते सबकी लाज सबके स्वामी अंतर्यामी पूर्ण कीजिए काज श्री कृष्ण गोविंद हरे मुरारे हे नाथ नारायण वासुदेवा हे नाथ नारायण वासुदेवा सबकी लाज सबके स्वामी अंतर्यामी पूर्ण कीजिए काज सबकी लाज सबके स्वामी अंतर्यामी पूर्ण कीजिए ओम तत्सत् श्री नारायण तुम पुरुषोत्तम गुरु तुम सिद्ध बुद्ध तुम स्कंद विनायक सविता पावक तुम सविता पावक तुम ब्रह्ममर्द तुम यौव शक्ति तुम ईशु पिता प्रभु तुम रुद्र विष्णु तुम राम कृष्ण तुम रहीमताओ तुम रहीमताओ तुम वासुदेव गो विश्वरूप तुम चिदानंद हरि तुम अद्वितीय तुम अकाल निर्भय आत्मलिंग शिव तुम आत्मलिंग शिव तुम आत्मलिंग शिव तुम। ओम ब्रह्मार्पणम ब्रह्महविर् ब्रह्माग्नो
ब्रह्मणाहुतं ब्रह्मैव तेन गन्तव्यं ब्रह्म कर्म समाधिना अहं वैश्वानरो भूत्वा प्राणिनां देहमाश्रितः प्राणापानसमायुक्तः पचाम्यन्नं चतुर्विधम्। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ जय जगदीश हरे स्वामी सत्य साई हरे भक्त जना संरक्षक पति महेश्वर। ॐ जय जगदीश हरे शशिवदना श्रीकरा सर्वा प्राणपते स्वामी सर्वा प्राणपते आश्रित कल्पलतिका आवद्बान्धवा। ॐ जय जगदीश हरे माता पिता गुरुदैवमु मरियन्तयु नीवे स्वामी मरियन्तयु नीवे नाद ब्रह्म जगन्नाथ नागेन्द्राशयना। ॐ जय जगदीश हरे ओंकार रूप ओजः शिव साई महादेवा सत्य साई महादेवा मंगलारति अंदुकु मंदर गिरिधारी। ओम जय जगदीश हरे नारायण नारायण ओम सत्यनारायण नारायण नारायण ओम नारायण नारायण ओम सत्यनारायण नारायण ओम सत्यनारायण नारायण ओम जय सद्गुरुदेवा नारायण नारायण ओम सत्यनारायण नारायण नारायण ओम नारायण नारायण ओम सत्यनारायण नारायण ओम सत्यनारायण नारायण ओम जय सद्गुरुदेवा नारायण नारायण ओम सत्यनारायण नारायण नारायण ओम नारायण नारायण ओम सत्यनारायण नारायण ओम सत्यनारायण नारायण ओम जय सद्गुरुदेवा। ओम शांति शांति शांतिः। समस्त लोका सुखिनो भवन्तु समस्त लोका सुखिनो भवन्तु समस्त लोका सुखिनो भवन्तु। ओम शांति शांति शांतिः। परमं पवित्रं बाबा विभूतिं परमं विचित्रं लीला विभूतिं परमार्थ इष्टार्थ मोक्ष प्रदानं बाबा विभूतिम् इदमाश्रयामि साये विभूतिम् इदमाश्रयामि। जय बोलो भगवान श्री सत्य साई बाबा जी की जय। सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।